ஹலோ, வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வல்லாரைக்கீரை இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். வல்லாரைக்கீரையில் காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு நிழலில் நல்லா காய வச்சுடுங்க. அது கூட கருப்பு உளுந்து 1/4 கிலோ, கடலப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், மிளகு 2 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூனு, பெருங்காயம் 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகா, உப்பு, அதாவது கல் உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 10 மிளகாய் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவாங்க, அதனால். வானல் சூடானதும் கருப்பு உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. உளுந்து தீஞ்சிராமல் திட்டமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு அதை தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்குங்க. கொட்டிட்டு மறுபடியும் எல்லா பருப்பையும் வானலில் போட்டு அதே மாதிரி திட்டமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக வறுக்க வேணாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வறுத்துருங்க. துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம் போட்டிருக்கேன். இதில் மொத்தத்தையும் போட்டு இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுத்த பிறகு கல் உப்பையும் காஞ்ச மிளகாயும் ஒன்றா போடுங்க. அப்போ தான் காஞ்ச மிளகாய் சீக்கிரமாக வறுபடும். எல்லாம் வறுத்து எடுத்த பிறகு வல்லாரைக்கீரையை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை கலர் மாறக்கூடாது. அதே மாதிரி நல்லாவும் வதக்கணும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்பு கீரையெல்லாம் நல்லா வறுத்த பிறகு லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி தனியாக இப்போ கட்டி பெருங்காயம் இருந்தாலும் எண்ணெயில் பொரித்து எடுத்து போட்டுக்கோங்க, வாசனைக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். கீரைகளின் அரசன் யாருன்னு கேட்டால் வல்லாரைக்கீரை தானே எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். இந்த பொடியை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.